ஹத்ராஸ்ல 122 பேர் இறந்து போறாங்க இல்லையா, இதை ஆய்வு செய்வதற்காக ரேகா சர்மா வராங்க. அவங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு பின்னாடி ஒருத்தர் வராங்க. அதற்கு மகுவா மொய்த்ரா இவங்க தன்னோட எஜமானோட பைஜாமாவை தூக்கி பிடிக்கிறதுல பிஸியா இருக்கிறாங்க, அதனாலதான் இவங்களால கொடையை கூட பிடிக்க முடியல. மகுவா மொய்த்ரா மேல உடனடியா எஃப்ஐஆர் எல்லாம் போட வேண்டிய காரணம் என்னன்னா, நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் அவங்க பேசின பேச்சு எதிர்கட்சிகள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை ஒன்றிய பாஜக அரசு, சிபிஐ, இடி இப்படியான நிறுவனங்களை வைத்து எடுக்குது. நீதிபதிகளே கொஞ்சமாவது முதுகெலும்போட நடந்துக்குங்க, உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்ற பதவி கிடைக்கும்ன்றதுக்காக முதுகெலும்பு இல்லாம நடந்துக்காதீங்க அப்படின்னு ஒரு நேஷனல் உமன் கமிஷன் அவங்களே சூமோட்டோவா விசாரணைக்கும் அந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறாங்க. நாங்க மகுவா மொய்த்ராவை விசாரிக்க போறோம் அப்படின்னு. இது எப்படி இருக்குதுன்னா, மக்களுடைய பிரச்சனைக்காக நேஷனல் உமன் கமிஷன் வராது, பெண்கள் பிரச்சனைக்காக நேஷனல் உமன் கமிஷன் வராது. பாஜகவுக்கு ஒரு பிரச்சனைனா போகும், மகுவா மொய்த்ரா மேல வழக்கு பதிவாயிருச்சு அப்படின்ற செய்தி வெளியான உடனே நான் வெஸ்ட் பெங்கால் நாடியா மாவட்டத்துல தான் இன்னும் 3 நாளைக்கு இருக்க போறேன், முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணிப்பாரு. பத்திரிகையாளர் ஒருவர் மகுவா மொய்த்ரா கிட்ட கேக்குறாங்க, நீங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறீங்களே, உங்களுடைய எனர்ஜிக்கு என்ன காரணம்? எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதை உடனடியா சங்கிகள் எக்ஸ் அப்படின்றத இப்ப இன்றைக்கு மகுவா மொய்த்ரா மீது ரேகா சர்மா சூமோட்டாவா வழக்கு எடுக்கிறாங்களே, ஆனா மகுவா மொய்த்ரா சொல்லாத ஒன்றை அவங்க பேசின வீடியோவை வெட்டி ஒட்டி திரிச்சு பரப்புனாங்க. அதன் மீது தேசிய மகளிர் ஆணையம் ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு விவாதிக்க திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவருடன் பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். ஹத்ராஸ் சம்பவத்தில் 121 மக்கள் இறந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணமான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அந்த வழக்கு என்ன நிலையில இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது ஹத்ராஸ் சம்பவம் அப்படின்றது இந்திய நாட்டையே உலுக்கிய மாபெரும் கூட்ட நெரிசல் வழக்கு. அதுல 122 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அதுல 118 பேரினுடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 5 பேருடைய உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. ஒரு மிகப்பெரிய துயரத்தில் உத்தரப்பிரதேசமே ஆழ்ந்து இருக்குது. இந்த சம்பவத்துல இப்ப கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து இறக்கிறார்கள். அதற்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுதே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பாஜக கேட்கிறாங்க. அண்ணாமலை கேட்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் கேட்கிறாரு, ராமதாஸ் கேட்கிறாரு, பாஜகவின் கூட்டணியில் உள்ள எல்லோரும் கேட்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமியும் அதை கேட்கிறாரு. அப்ப ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களும் சிபிஐ விசாரிக்கணும், இது என்னது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரி, ஒரு நியாயத்திற்காக இவங்க எல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புறம் வச்சுக்கலாம். நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுதே அதை அரசியலாக்குகின்ற வேலையை இவங்க எல்லாரும் செஞ்சாங்க. உத்தரப்பிரதேசத்துல 122 பேர் செத்து போயிருக்கிறாங்க. பெண்கள், குழந்தைகள், ஆண்கள்னு ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். இந்த துயர சம்பவத்திற்கு நிர்மலா சீதாராமன் ஏதாவது வாய் திறந்தாரா? திறக்கல. ஜேபி நட்டா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கொலை நடந்தால் ஜேபி நட்டா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு அப்படின்னு வாய் பேசுறாரு. அவங்களுடைய இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்குது அப்படின்னு மேடை தோறும் பெருமையா பேசுறாங்க. அந்த இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்கின்ற மாநிலத்தில் இப்படி ஒரு கோரமான 122 பேர் செத்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு கூட்ட நெரிசல் மரணம் அப்படின்றத விட அது ஒரு கொலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கூட்டத்தில் பேசிய, அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சாமியார் போலே பாபாவினுடைய பின்னணி அப்படிப்பட்ட ஒரு கொலைகார பின்னணியா அவருடைய பின்னணி இருக்குது. இப்ப தமிழ்நாட்டுல ஜக்கி வாசுதேவ் அப்படின்ற ஒரு சாமியார் இருக்கிறாரு. அவர் மேல காசிமேட்ல கஞ்சா கேஸ் இருக்குது. அதே போல அவர் மனைவி மர்மமான முறையில் இறந்து போயிருக்கின்றார். அவருடைய மாமனார் வருவதற்குள் அவருடைய உடலை எரித்து தடயங்களை அழித்திருக்கிறார். இதை எல்லாத்தையும் நீதிபதி ஹரிபரந்தாமன் உள்ளிட்ட வெளியில அறியப்பட்ட முக்கிய பதவிகளில் இருந்தவர்களே இந்த குற்றச்சாட்டுகளை கடந்த காலத்தில் முன்வைத்தார்கள். இப்படி ஒரு பின்னணி எப்படி ஜக்கி வாசுதேவுக்கு இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு பின்னணி இந்த போலே பாபாவுக்கு இருக்குது. இந்த போலே பாபா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவல்துறையில் பணியாற்றியவர். காவல்துறையில் பணியாற்றும் பொழுது ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபடுகிறார். அப்படி ஈடுபட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். அவர் பணியிடை நீக்கம் செய்யப்படுறாரு. அவர் அப்படி சிறைக்கு போயிட்டு வந்தவர் கொஞ்சம் சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு நான் தான் கடவுள் அப்படின்னு அறிவிக்க ஆரம்பிக்கிறாரு.
அறிவிக்க ஆரம்பிச்சு மக்களை ஏமாற்றுவதற்கான வேலையை அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவருடைய உண்மையான பேர் வந்து சூரஜ்பால் ஜாதவ். ஜெயிலில் உள்ள இருந்தப்ப ஜெயில இருந்து வெளியே வந்து அவர் கடவுள்னு தன்னை அறிவிச்ச வேட்டி அவர் போலே பாபாவா தன்னோட பேரை மாத்திக்கிறாரு. அவருக்கு இன்னொரு பட்ட பேர் வந்து விஸ்வஹரி. மோடிக்கு எப்படி விஸ்வகுரு அப்படின்னு உலகத்துக்கே குரு அப்படின்னு பேர் இருக்குதோ அதே மாதிரி அவருக்கு பேர் வந்து விஸ்வஹரி. உலகத்துக்கே அவர் தான் ஹரி அப்படின்னு தனக்குத்தானே ஒரு புனைப்பெயரை சூட்டி கொண்டவர். அந்த நபர் என்ன பண்றாருன்னா 2000 ஆக்ராவில் ஒரு கூட்டம் நடத்துகின்றார். அந்த கூட்டத்தில் தான் வந்து ஒரு வளர்ப்பு மகள், ஒரு பெண்ணை மகளாக வளர்த்து வருகிறார். அந்த வளர்ப்பு மகள் உடல்நிலை குன்றி செத்துட்டாங்க. அவங்கள பாருங்க இப்ப உயிர் தலை வைக்க போறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்தி அவங்க உயிரோட எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறாரு. ஆனா அப்படி உயிரோட எழும்ப வைக்கல. இன்னொரு பகுதியில் அந்த கூட்டம் முடிந்த பிறகு ஆக்ராவில் ஒரு சுடுகாட்டுல அதை வச்சு அந்த பெண்ணோட உடலை எரித்து கொண்டு இருக்கும் பொழுது கையும் களவுமாக சிக்குகிறார். உத்தரப்பிரதேசத்திலேயே அவர் மேல வழக்கு இருக்குது. ஆனா அந்த வழக்கில் பின்னால் நிரபராதி என்று விடுதலை செய்யப்படுகிறார். இப்படி ஆக்ரா, உத்தரப்பிரதேசனுடைய பல மாவட்டங்களில் இந்த சாமியார் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது. ஆனா இவர் தண்டிக்கப்படாமல் இருக்கிறார். ஏன் தண்டிக்கப்படாமல் இருக்கின்றார்? இதுக்கு பின்னாடி யோகி இருக்க மாட்டாரா? இதுக்கு பின்னாடி பாஜக இல்லையா? நேற்று இந்த ஹத்ராஸ் சம்பவம் தொடர்பாக அந்த மாவட்ட எஸ்பி வந்து பிரஸ் மீட் தர்றாரு. ஒரு அரசியல் கட்சியினுடைய ஃபண்டிங்ல தான் இந்த கூட்டமே நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாரே ஒழிய எந்த அரசியல் கட்சின்னு வெளியே சொல்ல மாட்டாரு. இப்ப எந்த அரசியல் கட்சியோட ஃபண்டிங்ல இது நடந்திருக்க வாய்ப்பு உண்டு? ரொம்ப வெளிப்படையாவே பாஜக ஃபண்டிங்ல தான் இது வந்து நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதற்கு காரணம் என்ன? உத்தரப்பிரதேசத்தினுடைய சமூக நிலைமை, வேலையில்லா திண்டாட்டம், ரொம்ப கல்வியில் பொருளாதார நிலைமையில் மிக மிக பின்தங்கி இருக்கிறார்கள் அந்த மாநிலத்து மக்கள். அப்ப அவர்களை இந்த சாமியாரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவர் வந்து பட்டியல் சமூகம், அப்புறம் பிற்படுத்தப்பட்ட சமூகம், இவர்களுக்கான பாபா. இவரு ஹை கிளாஸுக்கெல்லாம் வந்து நிறைய பாபாக்கள் இருப்பாங்க. ஆனா இவர் வந்து இந்த மாதிரி சாதாரண உழைக்கும் மக்களை குறிவைத்து தான் இவருடைய இந்த மத பிரச்சாரங்களே வந்து அடங்கி இருக்கும். இவர் வந்து டிப்டாப்பா கோட்டு போட்டு தான் வருவாரு. ஒரு ஃபாரின்ல இவர் பிறந்து வளர்ந்தவர் மாதிரி சீன் போடுறது. அப்புறம் இவர் நடந்து அந்த மண்ணை வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலே போதும், நமக்கு வந்து பல சௌபாக்கியங்கள் கிடைக்கும். அதாவது மார்க்ஸ் சொல்லுவார், மதம் வந்து ஒரு அபின் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இது. மதம் வந்து அந்த மக்களினுடைய உண்மையான பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வையும் வெளியில ஒரு நிலவுகின்ற வாழ்க்கையில் இருந்து அந்த பிரச்சனையை அரசியல் பொருளாதார ரீதியாக சந்திக்கிற பிரச்சனைக்கு அங்கேயே தீர்வை தேடாம இந்த போலி சாமியாரை நம்பினால் அவர் காலடி மண்ணை எடுத்துட்டு போய் வச்சிருந்தோம்னா நம்ம முன்னேறி விடலாம், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் அப்படின்னு மக்கள் அப்பாவித்தனமாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை தான் மூலதனமாக இவர்கள் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் கிடையாது, முஸ்லிம்கள் வந்து மசூதிகளில் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா என்னன்றது நமக்கு தெரியல. ஆனா எது உண்மை அப்படின்னா, இது போன்ற கார்ப்பரேட் சாமியார்கள், இது போன்ற நவீன சாமியார்கள் தங்களுடைய பக்தர்களுக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றத பக்தர்களுக்கு அறிவுறுத்துறாங்க. பக்தர்களும் அதை நம்பி ஓட்டு போடுறாங்க. இப்போ மோடி ஏன் ஜக்கியை வந்து காலில் விழுந்து கும்பிடுறாரு? மோடி அசாராம் பாபு அப்படின்ற பாலியல் பொறுக்கி அவனும் ஒரு சாமியாரு. அப்புறம் குர்மித் சிங், இப்படி நிறைய சாமியார்கள் இவங்க காலிலெல்லாம் ஏன் விழுந்தாரு? ஏன் நம்ம நித்யானந்தா காலிலே வந்து விழுந்தாரு இல்லையா? ஏன்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஓட்டை மொத்தமா வந்து நமக்கு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பின்னணி தான். இந்த சாமியார்களும் இந்த அரசியல்வாதிகள் பாஜக போன்ற ஒரு கிரிமினல் கும்பலோடு சேர்ந்து கொண்டு மக்களை சுரண்டுகின்ற வேலையை வந்து தொடர்ச்சியா செஞ்சு வராங்க. அப்படி ஒரு பின்னணி கொண்டவர் தான் இந்த பாபா. ஒரு உத்தரப்பிரதேசத்தின் ஒரு ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு இந்த போலே பாபாவை புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த நபர் 80,000 பேர் கூடுவாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதில் 2.5 லட்சம் மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அவர் கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பி போறப்ப அவர் காலடி மண் எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து 122 பேர் செத்து போயிட்டாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ண 6 பேர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவனுங்க தலைமறைவு. இப்ப நேத்து அதுல முக்கிய ஒருங்கிணைப்பாளரை கைது பண்ணதா சொல்றாங்க. இப்ப இதுல தொடர்ந்து கைது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு உத்தரப்பிரதேச அரசு சொல்லுது. போலே பாபா வந்து தலைமறைவாயிட்டாரு, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க ஆர்கனைசரை தான் கேட்கணும் அப்படின்ட்டாரு. இந்த கைது செய்யப்பட்டவர்களில் முக்காவாசி பேர் அப்பாவி மக்கள் அப்படின்ற தகவல் இன்னைக்கு வெளியா இருக்குது. அதுல ஒருத்தர் வந்து துப்புரவு பணியாளர்.
அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்துல அவர் துப்புரவு பணி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அவரோட மகன் வந்து அகிலேஷ் யாதவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இப்படி எங்க அப்பா அங்க துப்புரவு பணிக்கு போனாரு, அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இப்படி ஒரு அப்பாவியே கைது செய்திருக்கிறாங்க அப்படின்னு அகிலேஷ் யாதவிற்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனா இந்த சம்பவத்தில் எஃப்ஐஆர்ல கூட போலே பாபாவோட பெயர் இல்லை. அப்ப இந்த போலே பாபாவை முழுக்க முழுக்க காப்பாற்றுகின்ற வேலையை இந்த பாஜக அரசு, யோகி அரசு அப்பட்டமாக செய்து வருகிறதே ஒழிய அதில் எந்த ஒரு குற்றவாளிகளும் தற்போது வரை தண்டிக்கப்படவில்லை. இந்த கூட்ட நெரிசல் வழக்குல மட்டும் இல்ல, அதற்கு முன்னாடி பல்வேறு வழக்குகளில் குற்றவாளியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த போலே பாபா மேல. அதற்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதே அத்ரா சம்பவத்தை ஒட்டி மஹு மொய்த்ரா மேல டெல்லி போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன வழக்கு, எது தொடர்பா? அதாவது ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஹத்ராஸ்ல 122 பேர் இறந்து போறாங்க இல்லையா கூட்ட நெரிசலில் சிக்கி. இதை ஆய்வு செய்வதற்காக தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா அந்த ஹத்ராஸ் அந்த புல்ராய் கிராமத்திற்கு வராங்க, இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு. அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு பின்னாடி ஒருத்தர் வராங்க. அதை சோசியல் மீடியாவில் இருக்கிற எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க கேள்வி எழுப்புறாங்க. என்ன மகாராணி வந்து கொடையா அவங்களே கூட பிடிச்சிட்டு வர மாட்டாங்களா, அதுக்கு தனியாக ஒரு ஆள் வேணுமா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க. அதில் மஹுவா மைத்ராவையும் டேக் பண்ணி அந்த கேள்வியை எழுப்புறாங்க. என்ன இவங்க கொடையை கூட இவங்களே பிடிச்சிட்டு வர மாட்டாங்களான்னு. அதற்கு மஹுவா மைத்ரா ஒரு ரிப்ளை போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இவங்க வந்து தன்னோட எஜமானோட பைஜாமாவை தூக்கி பிடிக்கிறதுல பிஸியாக இருக்கிறாங்க, அதனாலதான் இவங்களால கொடையை கூட பிடிக்க முடியல அப்படின்னு ஒரு கிண்டலாக ஒரு பதிவிடுறாங்க. அது ஒரு பர்சனல் அட்டாக் தான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளால. அப்படி ஒரு பதிவிடுறாங்க. அது உடனடியாக சர்ச்சையாக மாற்றப்படுகிறது. ஐயோ பெண்களுக்கு வந்து ஆபத்து, தேசிய மகளிர் ஆணைய தலைவரையே இப்படி ஆபாசமாக எழுதுகிறார்கள், இப்படி ட்ரோல் செய்கிறார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. உடனடியாக அவங்களும் தன்னோட பதிவை டெலீட் பண்ணிட்டாங்க. இது நடந்த சம்பவம். உடனடியாக என்ன செய்யறாங்க, இந்த ரேகா சர்மா ஓம் பிர்லா, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. டெல்லியினுடைய காவல் ஆணையர் சஞ்சய் அரோரா அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. பாருங்க, இவர் மஹுவா மொய்த்ரா என்னையே அபியூஸ் பண்ணிட்டாங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய நீட்சியாகத்தான் மஹுவா மொய்த்ரா மீது புதிய குற்றவியல் சட்டங்களின் அடிப்படையில் டெல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் அதனுடைய பின்னணி. இப்ப இதற்கு எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச விட்டு மஹுவா மொய்த்ரா ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப மிக முக்கியமான கேள்விகள் அந்த ட்வீட்ல இருந்து நமக்கு எழுது. டெல்லி போலீஸை தன்னோட எக்ஸ் பக்கத்துல மென்ஷன் பண்ணி அந்த ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அந்த ட்வீட்ல இந்த ரேகா சர்மாவினுடைய கடந்த கால பதிவுகளை ஸ்கிரீன்ஷாட்டை அதுல வெளியிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வெளியிட்டு ஒரு சீரியல் அஃபண்டர் இந்த ரேகா சர்மா, இவங்க மேலேயும் என் மேல எஃப்ஐஆர் போட்ட மாதிரி எஃப்ஐஆர் போடுவீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது கடந்த காலத்தில் இந்த ரேகா சர்மா போட்ட சில பதிவுகளை நான் உதாரணமா சொல்ல விரும்புறேன். அதில் வந்து பீகார் எகெயின்ஸ்ட் லாலு அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்ல ஒரு பதிவு போடுறாங்க. லல்லு பிரசாத் அவர் வந்து ஒரு டம் பர்சன், அவர் வந்து ஒரு ஊமை. அதே போல சோனியா காந்தி அவங்களும் வந்து ஒரு ஊமை, இப்போ 2 பேரும் நல்ல கப்புள் அப்படின்னு ஒரு பதிவை ஆபாசமாக போடுறாங்க. அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி இப்படி ஒரு ஆபாச பதிவு. அதற்கு பிறகு சோனியா காந்தி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அதுக்கு மோடி அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன், அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு அவர் ஒரு பதிவு போடுறாரு. அதற்கு இந்த அம்மா அவங்கள வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வைக்கணும் சோனியா காந்திய அப்படின்னு சொல்லி பதிவு போடுறாங்க. அப்புறம் இது போக இந்த நாட்டினுடைய தேச தந்தை என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தியடிகள், அவர் வந்து தன்னோட பையனுக்கே வந்து ஒழுங்கான அப்பா இல்லை, இந்த ஆளு வந்து எப்படி இந்த நாட்டுக்கே மகாத்மாவா இருக்க முடியும் அப்படின்னு மகாத்மா காந்தியடிகள் குறித்து கேவலமான ஒரு பதிவை போடுறாங்க. அடுத்து அன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சியில் இருந்த குமார் விஸ்வாஸ் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. அவர் பிரியங்கா காந்தியை வந்து என்னோட சிஸ்டர் மாதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு இவங்க ஒரு பதிவு போடுறாங்க, உங்க 2 பேருக்கும் ஒரே ஃபாதரா கூட இருக்கலாம், அதையும் செக் பண்ணி பாருங்க குமார் விஸ்வாஸ் அப்படின்னு பதிவு போடுறாங்க. இப்ப இதெல்லாம் எவ்வளவு ஆபாசமான, எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பதிவு. இது வந்து பெண்களுக்கு எதிராக மட்டும் இல்லை. ஏங்க, ஒரு கட்சியினுடைய, காங்கிரஸ் என்ற கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடியவர் சோனியா காந்தி, எவ்வளவு பெரிய பொறுப்புல வந்து இருக்கிறாங்க, அவங்கள குறித்து எவ்வளவு அசால்ட்டா அட்டாக் பண்ணி போடுறாங்க. மகாத்மா காந்தியடிகளை வந்து எவ்வளவு கேவலப்படுத்தி இவங்க பதிவு போடுறாங்க.
இப்ப இவங்கெல்லாம் இந்த ஆணைய பொறுப்பில் இருப்பதற்கு தகுதியானவரா? இந்த கேள்வியை விட்டுருவோம். அடுத்து சில கேள்விகள் இருக்குது. வெஸ்ட் பெங்கால்ல சந்தேஷ் காலின்ற ஒரு இடம், அங்க பிஜேபியை செட் பண்றாங்க, சில பெண்களை டிஎம்சி காரங்க ரேப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி செட் பண்ணி கையெழுத்து வாங்கி புகார் கொடுக்க வச்சு அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தேர்தல் நேரத்தில் உண்டாக்குனாங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு இன்னும் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்றப்ப ஒரு பொண்ணை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருச்சு, எனக்கு பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்கல, இப்படி பிஜேபி காரங்க தான் சொல்ல சொன்னாங்க அதனால செய்யறேன் அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த இஷ்யூவை எடுத்துக்கிட்டு பிரச்சனையாக்குறது இது உமன்ஸ் கமிஷன் பண்ற வேலை. இப்ப மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணமாக பரேடு அழைச்சிட்டு போனாங்க இந்த RSS பிஜேபி கும்பல், மிகப்பெரிய கலவரத்தை தூண்டி. அதற்கு 80 நாட்களுக்கு மேலாகியும் மணிப்பூரில் இருந்து இப்படி நடக்குதுன்னு புகார்கள் அனுப்பப்பட்டும் நடவடிக்கை எடுக்காமல் அமைதியாக இருந்தது இதே தேசிய மகளிர் ஆணையம். இந்த மகளிர் ஆணையத்துலதான் அம்மா குஷ்புவும் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? ஆனா அவங்க இங்க தமிழ்நாட்டுல 1000 ரூபாய் பணம்ன்றது பிச்சை, பெண்களுக்கு கொடுக்கின்ற உரிமை தொகையை பிச்சை போடுறாங்க அப்படின்னு கேவலப்படுத்தி இந்த அம்மா பேசுவாங்க. அதே போல பிரஜ்வல் ரேவண்ணா மேல புகார் கொடுக்க பெண்கள் போறாங்க. அவங்க ஜேடியு பாஜகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற மதச்சார்பற்ற ஜனதா தளம் அந்த கட்சிக்காரர்களால் மிரட்டப்படுறாங்க. அதனால புகார் தராம திரும்பி வர்றாங்க. உடனே இவங்க பிரஸுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க மிரட்டி சில பெண்களை பிரஜ்வல் ரேவண்ணா மேல புகார் கொடுக்க அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து மல்யுத்த வீராங்கனைகள் உலகமே பார்த்து காரி துப்புனுச்சு. இந்தியாவினுடைய மல்யுத்த கூட்டமைப்பை நாங்க அங்கீகரிக்க முடியாதுன்னு அந்த அங்கீகாரத்தை உலக அளவில் சர்வதேச நிறுவனங்கள் எல்லாம் அந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய விருதுகளை அந்த சாக்ஷி மாலிக் இப்படி அந்த பாதிக்கப்பட்ட மல்யுத்த வீராங்கனைகள் விருதுகளை வீதியில தூக்கி வீசிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட சம்பவத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? பிரஜ்பூஷன் சரண் சிங்குக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து விசாரிச்சாங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க, கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்த உடனே அரசு நடவடிக்கை எடுக்குது. ஆனா குஷ்பு கிளம்பி போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சீன் போடுறாங்க. தன்னுடைய பதவிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது அப்படின்றத எதிர்கட்சிகள் மீது தான் பயன்படுத்துகிறார்களே ஒழிய சொந்த கட்சியில் தினந்தோறும் பாஜகவில், தமிழ்நாடு பாஜகவில் எவ்வளவு நடந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலையே சொல்லிருக்கிறாரு, குஷ்புவும் காயத்ரி ரகுராமும் என் ரூமுக்கு வந்தாங்கன்னா நான் கதவை திறந்துதான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கிறார். இது யாருக்கு? அண்ணாமலைக்கு இழுக்கா இல்ல குஷ்புவுக்கு இழுக்கா? அப்ப அந்த மூடப்பட்ட ரூமுக்குள்ள இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை சொன்னாரு, அதுக்கப்புறம் நான் கதவை டிரான்ஸ்பரண்டா மாத்திட்டேன், கண்ணாடி டோர் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? எதுக்காக அப்படி சொன்னாரு? குஷ்புவின் மேல் தொடுக்கப்படுகின்ற ஒரு பர்சனல் அட்டாக் தானே. அவங்களுடைய கேரக்டரை பத்தின இன்னொரு கண்ணோட்டத்தை அண்ணாமலை சொல்றாரு இல்லையா? இப்ப அதன் மேல குஷ்பு சூமோட்டோவா நடவடிக்கை எடுப்பாங்களா? இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, அடிக்கிட்டே போலாம் பாஜக மேல. இப்படி எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு இப்ப இந்த விவகாரத்துல மகுவா மைத்ரா மேல கேஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததோட மட்டும் இல்லாம நேஷனல் உமன் கமிஷன் அவங்களே சூமோட்டோவா விசாரணைக்கும் அந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறாங்க. நாங்க மகுவா மைத்ராவை விசாரிக்க போறோம் அப்படின்னு. இது எப்படி இருக்குதுன்னா, ஏற்கனவே ரஞ்சன் கோகாய் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் சிக்குகிறார். அதே வழக்கு அவரே எடுத்து விசாரிச்சு அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்து அந்த கேஸை ஒன்றும் இல்லாம ஆக்கிறாரு. அதே மாதிரிதான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனைக்காக நேஷனல் உமன் கமிஷன் வராது, பெண்கள் பிரச்சனைக்காக நேஷனல் உமன் கமிஷன் வராது. பாஜகவுக்கு ஒரு பிரச்சனைனா போகும். அதே போல நேஷனல் ஒரு உமன் கமிஷன் மேல யாராவது குற்றச்சாட்டு வச்சுட்டா அவங்க மேல ஷூமோட்டோவா ஒரு கேஸை போட்டு அதை விசாரிக்கிறது, போலீஸுக்கு பரிந்துரைக்கிறது, இவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை குஷ்புவும் பண்றாங்க. வெளிப்படையாவே அவங்க மேல விமர்சனம் வச்சா த்ரெட்டன் பண்றது, உன் மேல பாரு ஷூமோட்டோவா நாங்க கேஸ் எடுக்க போறோம், நீ கேஸ்ல ஆஜராகணும் அப்படின்னு கடந்த காலங்களிலும் செய்தார், இப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கின்றார். அப்போ இந்த விஷயங்களை துணிச்சலாக எதிர்கொள்ற இடத்துல மகுவா மைத்ரா இருக்கிறாங்க. அவங்க போட்ட ஒரு நெகட்டிவான ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. இவங்க மேல இவங்க எப்படி ஆபாசமான ட்வீட் போட்டிருக்காங்க ரேகா சர்மா அப்படின்னு அதை அம்பலப்படுத்திருக்கிறாங்க. மகுவா மைத்ரா மேல வழக்கு பதிவாயிருச்சு அப்படின்ற செய்தி வெளியான உடனே மகுவா மைத்ரா துணிச்சலா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவுல என்ன சொல்றாங்கன்னா, நான் வெஸ்ட் பெங்கால் நாடியா மாவட்டத்துல தான் இன்னும் 3 நாளைக்கு இருக்க போறேன், முடிஞ்சா என்னை அரெஸ்ட் பண்ணிப்பாரு, முடிஞ்சா என்னை கைது பண்ணிப்பாரு, ஆனா அப்படி கைது பண்ணா நான் என் கூடயே நானே தான் பிடிச்சிட்டு வருவேன் ஒழிய ஆள் வச்சு பிடிக்க வைக்க மாட்டேன்
அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க. மீண்டும் ஒன்றிய பாஜக அரசையும் இந்த தேசிய மகளிர் ஆணையத்தையும் மகுவா மொய்த்ரா அம்பலப்படுத்தி இருக்கிறார். இப்ப மகுவா மொய்த்ரா மேல உடனடியா எஃப்ஐஆர் எல்லாம் போட வேண்டிய காரணம் என்னன்னா, நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் அவங்க பேசின பேச்சு நீங்க கூட கேட்டிருப்பீங்க. விட்டு கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாங்க. அதுல வெறும் மோடி வந்து அந்த பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி ஓடினாப்ல. அது மட்டும் அந்த பேச்சினுடைய சிறப்பு கிடையாது. அந்த பேச்சுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, எதிர்கட்சிகள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை ஒன்றிய பாஜக அரசு சிபிஐ இடி இப்படியான நிறுவனங்களை வைத்து எடுக்குது. நீதிபதிகளே கொஞ்சமாவது முதுகெலும்போட நடந்துக்குங்க. உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்ற பதவி கிடைக்கும், நீதிபதி ஆகலாம் அப்படின்றதுக்காக முதுகெலும்பு இல்லாம நடந்துக்காதீங்க அப்படின்னு ஒரு கொட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மகுவா மொய்த்ரா தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மாவை இழிவுபடுத்திட்டாருன்னு ஒட்டுமொத்த பாஜக கூட்டமும் RSS கூட்டமும் கதறிட்டு இருக்குது. ஆனா மகுவா மொய்த்ராவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பத்திரிகையாளர் ஒருவர் மகுவா மொய்த்ரா கிட்ட கேட்குறாங்க, நீங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறீங்களே உங்களுடைய எனர்ஜிக்கு என்ன காரணம்னு. அவங்க வந்து அதுக்கு எக்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதாவது முட்டை சாப்பிட்றேன், அதனால நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அதை உடனடியா சங்கிகள் வந்து எக்ஸ் அப்படின்றத செக்ஸ் அப்படின்னு வந்து திரிச்சு வெளியிட்டாங்க. இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தி மாதிரியான மூத்த சங்கிகளே தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் செக்ஸ் அப்படின்னு மகுவா மொய்த்ரா சொன்னதாக அதை திருச்சி பரப்புனாங்க. அன்றைக்கு ஃபேக்ட் செக்கிங் மூலமா அந்த உண்மை வெளியே வந்தது. இப்ப இன்றைக்கு மகுவா மொய்த்ரா மீது ரேகா சர்மா சூமோட்டாவா வழக்கெடுக்கிறாங்களே. ஆனா மகுவா மொய்த்ரா சொல்லாத ஒன்றை அவங்க வந்து நான் செக்ஸ் வச்சுக்கிறதுனாலதான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறேன் அப்படின்னு இவர்களாகவே அவங்க பேசின வீடியோவை வெட்டி ஒட்டி திரிச்சு பரப்புனாங்க. அதன் மீது தேசிய மகளிர் ஆணையம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? குருமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்குமா இந்த தேசிய மகளிர் ஆணையம் அப்படின்றது நம்முடைய கேள்வியா இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், இது அவங்க கைது செய்யப்படுவாங்களா, என்ன நடக்க போகுதுன்றது. நன்றி. நன்றி.